ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தானா காலையில் யாரோ அடையாளம் தெரியாத நபர்கள் பைக்ல போகும்போது சுட்டாங்களாம். ஆனால் காசிம்னு தெரிஞ்சு சுட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சுட்டாங்க. ஏன் சுட்டான், எதுக்கு சுட்டான், எப்படி சுட்டாங்கன்னு கேட்கக்கூடாது, சுட்டாங்க. நான் சொன்னேன், பாகிஸ்தானால உண்மையே பேச முடியாது. ஹரிச்சந்திரன் வரான், போய் சொல்ல போறான், உண்மையை சொன்னா உலகம் நம்பாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இவன் நவீன ஹரிச்சந்திரன். இவனுக்கெல்லாம் தப்பி தவறி உண்மையை சொன்னா கூட நம்பாது உலகம். சைனாவில் இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு சாதகமாக சைனாவோட வைஸ் பிரசிடென்ட் பேசலைன்னா திரும்பி என்ன அவங்க வந்து நம்ம நட்பு கடலிலும் ஆழமானது மலையிலும் உயர்ந்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அவங்களால? உனக்கு பணம் வேணுமா இல்லை பாகிஸ்தான் வேணுமான்னு கேட்டால் பணம் தான் சொல்லுவானுங்க. கரெக்டா? யாரும் பாகிஸ்தான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. சிந்தும் வெஸ்ட் பஞ்சாப் மாத்திரம் தனிநாடாக இருந்துட்டு போங்க. பிஓகே தனிநாடை டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்தியா கூட சேரணுமா சேர வேணாமா நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீ கிளம்புறாஜா, காத்து வரட்டும். நீ இருக்கிறதே வேஸ்ட்ன்ற. நான் மக்களுக்கு சோறும் கொடுக்க முடியல, தண்ணியும் கொடுக்க முடியல, அதுக்கப்புறம் எதுக்கு அரசாங்கம்? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம் ஜெயின். டிஷர்ட் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். எங்கள் கம்பெனி டிஷர்ட் சார், இளைய பாரதம். இல்லை அதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த அசோக சின்னம் கம்பீரமாக இருக்கு. ஓகே சார். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம பாகிஸ்தானில் வந்து இப்போ திடீர்னு லஷ்கர் தொய்பாவை சேர்ந்தவையில் எல்லாத்தையுமே வந்து யாரோ ஒருத்தர் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே குறி வச்சு தூக்குறாங்க அந்த துரந்தர் பாணியில் அப்படின்ட்டு. என்ன சார் திடீர்னு ஒரு வாரத்தில் என்ன சொல்கிறது, சந்தோஷகரமான ஒரு செய்தி. இன்பத்துடன் அபரிவிதமான ஒரு சந்தோஷத்துடன் இதை நான் நேயர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப என்ன சொல்கிறது, பேரானந்தத்தோடு நான் சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டு கொஞ்சம் படித்தாதான் கரெக்டாக வரும். படிக்கலாமா? அத்தனை பேர்த்த போட்டிருக்காங்களா? ஆமாங்க, சொன்னாதான் புரியும். ஷேக் யூசுப் அஃப்ரிதி அப்படின்னு சொல்கிற ஒருத்தனை போட்டாங்க போன ஏப்ரல் மாதம் தான். இவன் வந்து லஷ்கர் தொய்பாவோட முக்கியமான கமாண்டர். அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தனை போட்டிருக்காங்க. இது வந்து அவருக்கு அவரே பெரிய தலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பேர் வந்து காசி மும்தாஸ். இஸ் வர்ச்சுவலி நம்பர் 4 இந்த லஷ்கர் தொய்பா ஹைரார்கி. 4வது இடத்துல இருந்த முக்கியமான தலை. ஏதோ அடையாளம் தெரியாத நபர்களால் ஏதோ காரணங்களால் எப்படி செத்தானும் தெரில, ஆனால் செத்து போயிட்டான். சரி, அவன் செத்து போனால் ஒரு 2 நாளைக்கெல்லாம் காசி மும்தாஸை போட்டு தள்ளின. ஆனால் இது வரைக்கும் அன்எக்ஸ்பிளைன். அவன் ஆஃபீஸை இருந்த எல்லா மீட்டிங்லேயும் அவனும் கூட உட்காந்துருப்பான். அவனை போட்டு தள்ளிட்டாங்க. சரி, அவனை தான் போட்டு தள்ளாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பாவல்பூர் லஷ்கர் தொய்பாவோட ஒன் ஆஃப் த முக்கியமான மையம் முரிட்கே அடுத்து பாவல்பூர். ஆக்சுவலாக ஜெய்ஷி முகமதுக்கும் அதுதான் தலைமை மையம். பாவல்பூரில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரைனிங் கேம்ப் இருக்குது. அந்த ட்ரைனிங் கேம்பில் மெயின் லீடராக இருக்கக்கூடியவன், அவன் பேர் வந்து முகமது யாக்கூப். அவன் தான் ட்ரைனிங் கொடுக்கறது. அவன் தான் அந்த கமாண்டிங் ஆஃபீஸர். அந்த கமாண்டிங் ஆஃபீஸரோட பிரதர், அவன் பேர் முகமது கைசுமா காசிம். டிக்கெட் கொடுத்துட்டாங்க. ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தானா காலையில் யாரோ அடையாளம் தெரியாத நபர்கள் பைக்கில் போகும்போது சுட்டாங்களாம். ஆனால் காசிம்னு தெரிஞ்சு சுட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சுட்டாங்க. ஏன் சுட்டான், எதுக்கு சுட்டான், எப்படி சுட்டாங்கன்னு கேட்கக்கூடாது, சுட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒருத்தனை கலீத் பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான ஆப்ரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர், அவர் தான் லஷ்கர் தொய்பாக்கு. அவனையும் போட்டாங்க. இவங்க எல்லாம் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி பேல்காம் அட்டாக்ல பங்கேற்றார்கள், பிரெயினாக ஒர்க் பண்ணவங்க. ஸோ இப்போ 4 பேரை சொல்லிட்டேன். இது இல்லாமல் சின்ன சின்ன நண்டு வண்டு இதெல்லாம் கூட போட்டுட்ருக்காங்க. அது போதாதுன்னு சொல்லிட்டு லஷ்கர் தொய்பா ஸ்டைல்லையே தேரிக்கே தாலிபான் வந்து ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஒன்று கராச்சியில் கண்டக்ட் பண்ணியிருக்கு, சிந்து ரேஞ்சர்ஸோட கண்டோன்மெண்ட்டில். அந்த அமைப்பு பேர் வந்து ஜமாத் அல் அர்ஹர். அது பேர் தேரிக்கே தாலிபான் பாகிஸ்தானோட கிளை அமைப்பு ஜமாத் அல் அர்ஹர். அந்த அமைப்பு தான் பண்ணியிருக்கு. அது மல்டி மாடல் அட்டாக் அப்படின்வாங்க. மல்டி மாடல் அட்டாக்டான்னா முதல்ல அந்த கேம்ப்ல ஊடுருவது, இவங்க ஆளுங்களை விட்டு ஊடுருவி அந்த ஃபோர்ஸ்குள்ளேயே வந்து இவங்க ஆளுங்களை செட் பண்ணி வைக்கிறது. செட் பண்ண அப்புறம் கரெக்டாக அந்த கேம்ப்ல எங்கே வீக் பாயிண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த வீக் பாயிண்ட்டை கரெக்டாக டிசைட் பண்ணி கரெக்டாக அந்த டைமிங்க்கு இவங்களோட ஆளுங்க அந்த கேம்ப்ல அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறது. கரெக்டாக கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்ச உடனே உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோசிவ் லேடன் ட்ரக்கு ஜெய்ஷே முகமது ஸ்டைலில் எடுத்துகிட்டு போய் சொருவது. அந்த இடத்துல குண்டு அடிக்கும்போது இன்னொரு கேட் அந்த சைடு ஓப்பன் பண்ணோடனே உள்ளே நுழைஞ்சு சுடுறது. பாகிஸ்தான் சொன்னது ஒரு 6
paramilitary forces, அதாவது துணை இராணுவத்தை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டு, சாரி தி அஃபிஷியல் ஃபிகர் இஸ் அரௌண்ட் 70 to 80. எப்பா நான் சொன்னேன், பாகிஸ்தானால உண்மையே பேச முடியாது. ஹரிச்சந்திரன் வரான், பொய் சொல்ல போறான், உண்மையை சொன்னா உலகம் நம்பாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இவன் நவீன ஹரிச்சந்திரனுங்க. இவனுங்கெல்லாம் தப்பி தவறி உண்மையா சொன்னா கூட நம்பாது உலகம். ஸோ 70 to 80 பேர் அவுட்டு. கராச்சியில இப்போ ட்ரக் வார் வேறு நடந்துகிட்டு இருக்கு. யார் வந்து ட்ரக்ஸை வந்து, ஏன்னா இந்தியாவுக்குள்ள பம்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியாவில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணிருந்தாங்க, ஈஸ்ட் சைடுக்கு எடுத்துட்டு வந்து பங்களாதேஷ் வழியா பம்பிங் நடந்துட்டு, நேபாள் வழியா. இப்போ 2 பார்டரையும் டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ இப்போ ட்ரக்ஸ் உள்ளே வர மாட்டேங்குது. இதனால நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இந்திய உளவு அமைப்பு வந்து உளவு சேகரிக்கிறத பலப்படுத்தி இருக்கு. ஸோ ஒரு மாஃபியா ஒரு கேங் இன்னொரு கேங்கை போட்டு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அதில் ஒருத்தனை சுட்டுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. லயாரியில் தான் துரந்தரில் காட்டுவாங்க அந்த ஏரியா. அந்த ஏரியாவில் பெரிய அளவுக்கு கேஷுவாலிட்டிஸ் வளர்ந்துட்டு இருக்கு டே டு டே. சிந்து ரேஞ்சர்ஸ் கண்ட்ரோல்லையே இல்லாமல் போயிட்டு. சிந்து ரேஞ்சர்ஸ் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ், சஞ்சய் தத் வருவானே அதோட அந்த ஃபோர்ஸ். அது அந்த ஃபோர்ஸோட கண்ட்ரோலை தாண்டி கையை விட்டு மீறி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாவல்பூர்ல இருந்து சிந்துல வந்து வழிப்பறி, கொள்ளை, செயின் ஸ்நாச்சிங் இது வேற அதிகமாயிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் வந்து கையிலேயே இல்லாம பாகிஸ்தான்ல குறிப்பிட்டு சிந்து ப்ராவின்ஸ் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தா, இன்னொரு பெரிய பிரச்சனை 70% ஆஃப் கராச்சிக்கு வந்து வாட்டர் சப்ளை இல்லை, வாட்டர் ஷார்டேஜ். காரணம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஆப்வியஸ்லி, கட்டாயமாக, நிச்சயமாக. வேற ஏதாவது டவுட் வேணுமா? லாக் கர்தோ அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி லாக் கர்தியா, மூடிட்டாங்க. டேப் பந்த் கரோ அப்படின்னாரு, பந்த் ஆயிடுச்சு. அங்கே பேண்ட் பஜா ஆயிடுச்சு. அடி பாகிஸ்தானில் தண்ணிக்காக அடிச்சுக்கிறானுங்க. ஆமாம் சார், ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க வந்து அந்த ட்ரீட்டி பண்ணும்போது 1 month 2 month போது அதோட எஃபெக்ட் தெரியல சார். ஆனால் இப்போ அந்த எஃபெக்ட் ரொம்ப இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானில் டேம்ஸ் இல்லை. பாகிஸ்தான் வந்து ரொம்ப புத்திசாலிங்கன்னு நினைப்பு அவங்களுக்கு எப்பயுமே. ஏன்னா அயூப் கான் ஒரு வாட்டி சொன்னான், மூசா கான் கிட்ட சொன்னான், அவனோட ஆர்மி சீஃப் கூட. அயூப் கான் ஃபீல்ட் மார்ஷலாக இருந்து ரிட்டையர் ஆன அப்புறம் மூசா கான் வாஸ் தி 2nd ஆர்மி சீஃப் ஆஃப் பாகிஸ்தான். மூசா கானுக்கு அப்புறம் வந்தது தான் யாயா கான். 71 அடி வாங்கினது. 65 அடி வாங்கின துறை பேர் வந்து மூசா கான். மூசா கான் கிட்ட சொன்னாங்க, இந்தியன்ஸ் ஹேவ் நோ ஸ்டமக் டு ஃபைட். அவங்க எல்லாமே பனியா கம்யூனிட்டி. பனியா கம்யூனிட்டின்னா இது வியாபாரம் பண்ணுற கம்யூனிட்டி. அவங்க எல்லாம் சண்டை போடுற அளவுக்கு உடம்புல தெம்பும் திராணி இருக்காது, ஈஸியாக நம்ம தோக்கடிச்சிடலான்னு சொல்லிட்டு அயூப் கான் சொன்னாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 65 அவங்க தப்பிச்சதுக்கு ஒரே காரணம், இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கடான்னா, மிலிட்ரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. கெனால் இரிகேஷன் சிஸ்டம். இப்போ கிருஷ்ணா நதி நீர் வருது பார்த்துருக்கீங்களா? ஆமாம். பெருசா கால்வா இருக்கும். அந்த சைட்ல இருந்து இந்த சைடு போறதுக்கு அது ஒரு நேச்சுரல் அப்டக்கல் மாதிரியே இருக்கும். செவரு எழுப்பியும் நீங்க அப்டக்கல் உண்டாக்கலாம், காவா வெட்டியும் அப்டக்கல். அதாவது அகழி அப்படின்வாங்க. முன்னெல்லாம் கோட்டைகளுக்கு வந்து அகழி கட்டி வச்சிருப்பாங்க. அது மாதிரி பாகிஸ்தான் லாகூரை சுத்தி அகழி மாதிரி இந்த கெனால், இண்டஸ் வாட்டர் அந்த கெனால் வந்து கட்டி வச்சிருந்தாங்க. அந்த கெனாலை தாண்டறதுக்கு நம்மளால முடியல. இதனால லாகூரை பிடிச்சிட்டு இருக்கலாம் நம்ம 65லயே. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த கெனால் சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பயம் இல்லை. ஒரு பக்கம் இந்திய ராணுவம் உள்ள அட்டாக் பண்ணணும்னாலும் முடியாது, லாகூரை கைப்பற்ற முடியாது, இஸ்லாமாபாத்தை கைப்பற்ற முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம விவசாயத்துக்கும் அது உகந்ததா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம், அங்க போற 80% நதி நீரை லைட்டா திசை திருப்பணும். திசை திருப்பி நம்ம யூஸுக்கு எடுத்து வந்துக்கிட்டோம். திசை திருப்பின உடனே அடிப்படையாக பார்த்தா டோப் ரீஜன் அப்படின்னு, பஞ்சாப்ல இருக்க டோப் ரீஜன் வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய விளைநிலங்களோட, லாகூர் சுற்றி இருக்க விளைநிலங்களோட கொஞ்சம் ஃபர்டிலிட்டி கம்மி, தண்ணி அதிகம் தேவைப்படுறது நம்மளோட பஞ்சாப் ரீஜனுக்கு தான், அவங்க பஞ்சாப் ரீஜனுக்கு இல்லை. இங்கே ஃபர்டிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தண்ணியை வந்து நம்மளோட தண்ணி தேவையை வந்து முதல்ல பூர்த்தி பண்ணியிருக்கணும். ஆனால் திருவாளர் நேரு அவர்கள் அன்றைய காலகட்டத்துக்கு அவர் பாகிஸ்தானுக்கு வந்து புத்தி மாறிடும் அப்படின்னு சொல்கிற காரணத்தினால, தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு காரணத்தினால, ரெண்டாவது பாகிஸ்தானோட அரசியல் கண்ணோட்டத்தையும் மக்கள் தேவையும் நம்ம ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மை இருந்த காரணத்தினால, தன்னை உலக தலைவராக தன்னை வந்து காட்டிக்கொள்ள வேண்டும், பெருந்தன்மையுடன் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்னு காட்டிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் 80% தண்ணியை நீ எடுத்துக்கோ, 20% எனக்கு போதும்னு சொன்னார். இதனால் அடி வாங்கின விவசாயிகள், ஜம்மு காஷ்மீர் விவசாயிகள், இமாச்சல் விவசாயிகள்,
பஞ்சாப் விவசாயிகள், இந்திய பஞ்சாப் விவசாயிகள். லாபம் அடைந்தது பாகிஸ்தான். ஆனால் பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணால், மாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது, கிட்டத்தட்ட பிஓகே கிட்ட வந்துடும். அது அங்கே மொத்தம்தான் டேம் கட்டினான். 2 இடத்துல தான் டேம் கட்டியிருக்கான். மேஜர் இரிகேஷன் ப்ராஜெக்ட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதாவது பெரிய அணைகளோ தடுப்பணைகளோ கட்டல, எல்லாம் கெனால் தான். வர தண்ணி அப்படியே டைவெர்ட் பண்ணி பாசனத்துக்கு யூஸ் பண்ணுறது தான், கால்வாய் திட்டங்கள் தான். ஸோ அந்த கால்வாய் திட்டத்தில் இப்போ தண்ணியை நம்ம திசை திருப்ப ஆரம்பித்தோன்னே கால்வாய் ட்ரை ஆகிடுச்சு. கால்வாய் ட்ரை ஆன உடனே பஞ்சாபை தாண்டி பஞ்சாப் விளைநிலங்களுக்கு தண்ணி பாசனம் முடிஞ்ச பிற்பாடு அந்த தண்ணியானது வந்து ராஜஸ்தான் பாலைவனத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது, ஜெய்சல்மேருக்கு அந்த பக்கம் இருக்குது, சிரக்காய் ரீஜன் அப்படின்வாங்க. மேற்கு பஞ்சாபோட தெற்கு பகுதி பாலைவனம். சிந்தோட வடக்கும் பஞ்சாபோட தெற்கும் பாலைவனம் சூழ்ந்த பகுதி பிரதேசம், ட்ரையாக தான் இருக்கும். அந்த இடத்தையும் தாண்டிக்கிட்டு திரும்பி சிந்தில் போய் அந்த நதி வந்து சேரும்போது நதியோட சேனலே வந்து அப்படியே சுருக்கிடும், சின்னதாகிடும், சுருங்கின உடனே அந்த தண்ணி தான் வந்து விவசாயத்துக்கு குடிக்கிற தண்ணி இருக்கும், யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இங்கேயே தண்ணி ஓடலைன்னா அங்கே என்ன ஓடும்? சூச்சு நோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பாகிஸ்தானோட நிலைமை. இப்போ அந்த ரேஞ்சு கூட தண்ணி வரல, சூச்சு ரேஞ்சு கூட. ஓகே சார், இது பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து வாட்டர் வெப்பனைஸாக யூஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு எஸ் வி வில் யூஸ் இட். அங்கே அவனுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறது கூட ஒரு பிரச்சனை இல்லை சார். ஆனால் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பெய்ஜிங், அதாவது விக்டர் காவோ அப்படின்றவர் வந்து பாகிஸ்தானில் போய் பேசும்போது, நீங்கள் இப்படி வாட்டர் வெப்பனைஸாக யூஸ் பண்ணீங்கன்னா திபத்தை நாங்கள் வந்து வாட்டர்னைஸாக யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு சார். லெட் தெம் ட்ரை. சைனாவில் இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு சாதகமாக சைனாவோட வைஸ் பிரசிடென்ட் பேசலைன்னா திரும்பி என்ன அவங்க வந்து நம்ம நட்பு கடலிலும் ஆழமானது மலையிலும் உயர்ந்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அவங்களால? லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல் அபவுட் வாட் சைனா இஸ் டூயிங். சைனாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பாஸ்டரிங். சைனா அது மாதிரி பாஸ்டர் பண்ணுமான்னா பண்ணி தானே ஆகணும், வர வழி இப்படி பண்ணாமல் இருக்க முடியாது சார். இப்போ ஒருவேளை திபெத்தில் வந்து அவங்க வாட்டரை வந்து ஸ்டாப் பண்ணால் நம்மளுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்கா சார்? எந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ண முடியுன்றது தான் எங்கள் கொஸ்டின். எந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ண முடியும், அந்த அந்த டெரைனில் வந்து இவங்க எப்பத்திக்குள்ளே கட்டி அமைக்க முடியும்? அது அப்படியே கூட இந்தியாவுக்கு வரக்கூடிய வாட்டர் வந்து முழுசாக அவனால் கட் பண்ண முடியுமா? இது மாதிரி நம்மளுக்கும் அவனுக்கு அப்பர் ரைபீரியன் ஸ்டேட் இந்தியா, லோயர் ரைபீரியன் ஸ்டேட் பாகிஸ்தான். அதாவது இந்தியாவிலேருந்து போகக்கூடிய நதி தான் பாகிஸ்தானுக்குள்ளே முழுசாக போகுது. அது மாதிரியான சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு இருக்கா? இப்போ பிரம்மபுத்திரா ட்ரெயின் ஆகிறதும் கங்கா ட்ரெயின் ஆகிறதும் வந்து நீங்கள் ஒரு பக்கம் பெங்காலில் ட்ரெயின் ஆனாலும் ஒரு ட்ரிபியூட்ரி வந்து பங்களாதேஷுக்கு போகுது, பிரம்மபுத்திரா வந்து பங்களாதேஷுக்கு போகுது. ஸோ இந்தியாவுக்குள்ளே வாழக்கூடிய நேச்சுரல் வாட்டர் வந்துக்கிட்டு தான் இருக்கும். மொத்தத்தையும் நிறுத்த முடியாது. நம்ம நினச்சா பாகிஸ்தானுக்கு மொத்தத்தையும் நிறுத்த முடியும். ஸோ சைனா அங்கே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை நாளைக்கு பெய்ஜிங்கில் போய் கொடுப்பாங்களான்னு பார்த்தா இல்லை. இதனால் பாகிஸ்தான் வந்து உலக நாடுகள் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போடுறான்னா போடணும். உனக்கு பணம் வேணுமா இல்லை பாகிஸ்தான் வேணுமான்னு கேட்டால் பணம் தான் சொல்லுவானுங்க. கரெக்டா? யாரும் பாகிஸ்தான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. ஹம் அட்டாமி முல்க் ஹே அப்படின்வானுங்க. அட்டாமி முல்க்குன்னா என்கிட்ட ஆட்டம் பாம்பு இருக்கு, இப்போ ஆட்டம் பாம்பு போட்டு தண்ணி கொண்டு வந்துக்கோ. கல்ஃப் நாடுகள் எல்லாம் தண்ணி சுத்திகரிப்பு பண்ணி குடிக்கிறாங்கல்ல. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும். தெஹ்ரான் கடந்த சில ஆண்டுகளாக, நான் சொல்ல, மெசூத் பெஷஸ்கியான் போன ஜனவரி மாதம் அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் இது. 30 சென்டிமீட்டர் பூமிக்கு அடியில் போயிருக்கு பாட்டு. தெஹ்ரானே சிங்க் ஆயிருக்கு. நகரமே வந்து 30 சென்டிமீட்டருக்குள்ளே போயிருக்கு. ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு டேம்கள், அதாவது அவங்களோட அணைகள் டெட் ஸ்டோரேஜ் லெவல் ரீச் ஆயிருக்கு. டிக்ரிஸ் நதி ஈராக்ல வரலாறு காணாத வறட்சியை சந்திச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் கல்ஃபில் வந்து ஃபாசில் ஃபியூவல் எப்படி இருந்ததோ அது மாதிரி கல்ஃப் நாடுகள் உருவானப்போ தண்ணி கற்களுக்கு அடியில், அங்கே இருக்கக்கூடிய மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு நிறைய இடத்துல இருக்குது, சவுதி அரேபியாவில் பல்வேறு இடங்களில், அதுக்கு அடியில் கோஸ்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க, ஃபாசில் வாட்டர்னு சொல்லுவாங்க. எப்பயோ ஒரு பனி, ஒரு காலத்தில் உலகம் ஃபுல்லாக பனி இருந்ததுன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு வாஸ் கவர்ட் வித் ஐஸ். அப்போ உறைந்த தண்ணி வந்து கற்கருக்கு அடியில் வந்து ஃபாசிலாக போய் டெபாசிட் ஆகிடுச்சு. அது பல மில்லியன் லிட்டர்ஸாக டெபாசிட் ஆகிருந்தது. இவங்க என்ன பண்ணானுங்க, கல்ஃப் நாடுகள் பெரிய அதிமேதாவிங்க நினச்சி, ஆனால் கல்ஃபில் வந்து வறண்ட பிரதேசம், மழை இல்லை, மழை வராது. மழை வராத போது இந்த தண்ணியை வந்து தேவைக்கேற்றவாறு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிட்டிங்கை கட்டுறது, கிளாஸில் டவருங்க கட்டுறது, ஃபுட்பால் மேட்சுங்க நடத்துறது, ஃபுட்பால் ஸ்டேடியம் ஏசி ஸ்டேடியமாக கொட்டாரில் கட்டி அமைக்கிறது, சவுதி அரேபியாவில் நியான் சிட்டின்னு சொல்லி ஒரு முழு நகரத்தையே கிளாஸுங்களை வச்சு கட்டுறது.
ஒரு டைமில் சவுதி அரேபியா 25 லட்சம் டன் என்னன்னு நினைக்கிறேன் வீட் எக்ஸ்போர்ட்டராக மாறினது. பாலைவனத்தில் விவசாயம் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் தண்ணி எங்கேருந்து வந்தது? இந்த ஃபாசில் வாட்டர்னு சொல்லிட்டு இருந்தது, இதை தொலை போட்டு எடுத்தாங்க, பம்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. இயற்கையாக வளம் கொண்ட நாடு வந்து தண்ணியை யூஸ் பண்ணால் பரவாயில்ல. செயற்கையாக நீங்கள் இருக்கிற தண்ணியை அடுத்த தலைமுறைக்கு சேகரிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரியான உங்களோட காஸ்ட்லி ப்ராஜெக்ட்ஸும் என்னவோ அது அழியா பொருள்னு ஒரு சிந்தனையோடையும் அவங்க வந்து இந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் புனித குரான்லேயே நபிகள் நாயகம் தண்ணியை வந்து சேமிங்க, தண்ணியை பார்த்து செலவு பண்ணுங்க, 60 டைம்ஸ் தண்ணியை பற்றி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பம், அந்த பூகோள அமைப்பு, இது எல்லாத்தையும் வச்சு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை மறந்து போயிட்டு இவங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியா இஸ் ஃபேஸிங் அ வாட்டர் கிரைசிஸ். 70% ஆஃப் த வாட்டர் டீசலினேஷன் மூலமாக வருது. குவைத், பஹ்ரைன் போன்ற, கத்தார் போன்ற நாடுகள் வந்து நியர்லி 90% மேலே டீசலினேஷன். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? இதனால டீசலினேஷன் பர்ஷியன் கல்ஃப், அந்த பர்ஷியன் கல்ஃபில் அந்த நதியில் தானே, அந்த காரில் நதி இல்லை, அந்த கடல்ல இருந்து வர தண்ணியை தானே இவங்க சுத்திகரிப்பு பண்ணி கொடுக்குறாங்க. 30% சலினிட்டி ஏறி இருக்கு. ஆமாம், சலினிட்டினா உப்புத்தன்மை அந்த தண்ணியில் அதிகமாக இருக்கு. ஸோ தண்ணின்றது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக அரபு நாடுகளில் மாறிட்டு இருக்கு. ஈராக் வந்து இந்த வருடம் ஃபர்ஸ்ட் கிராப்புக்கு அப்புறமா செப்டம்பர் வைக்கிற கிராப்பை வந்து நிறுத்திட்டாங்க. 25ல செப்டம்பர் கிராப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு. சிரியாவில் பயிர் வைக்கிறதே ஒரு காலத்தில் வந்து வீட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் டன் என்னவோ வீட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த நாடு நிறுத்திடுச்சு. வாட்டர் டேபிள் வந்து நியர்லி 70% இட் ஹஸ் ஃபாலன், கீழே போயிட்டு இருக்கு. இதனால பல நகரங்கள் வந்து தண்ணி வாட்டர் டேபிள் கீழே போன உடனே அந்த நகரங்கள் சிங்காக ஆரம்பிக்குது. பூமி வந்து கீழே வெற்றிடம் உருவாகும் போது அந்த நகரமே கீழே உட்காருது, கட்டடங்கள் ஈஸியாக சரியுது. டெஹரானே காலி பண்ண, அதை வந்து டே 0ன்னு சொல்லுவாங்க, டெஹரானை காலி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமோன்ற ஒரு அச்சம் எழுந்துள்ளது. இது அரபு நாடுகளுக்கு. இது போன்ற ஒரு அச்சம் பாகிஸ்தானுக்கும் வர வேண்டும். there must be a cost. இந்த காஸ்ட் இருந்தால் தான் நாளைக்கு இந்தியா மாதிரி ஒரு நாட்டை அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இது நம்மளுக்கும் ஒரு வேக்கப் கால் தான் இந்த தண்ணி பிரச்சனைன்றது. குறிப்பிட்டு சென்னை மாதிரி நகரங்கள், இந்தியாவில் 21 நகரங்களில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதில் சென்னையும் ஒரு முக்கியமான நகரம். நம்ம வளர்ச்சின்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ச்சியை நோக்கி போகிறோமோ அதில் வாட்டர் டேபிளும் அஃபெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு அண்டர் கிரவுண்டு எங்கெல்லாம் வந்து ரயில்வே நெட்வொர்க்ஸ் நம்மளுக்கு மெட்ராஸ் சிட்டியில் உருவாயிருக்கோ அது எத்தனை அடி கீழே உருவாயிருக்கு? 200 அடி 250 அடி கீழே வரைக்கும் போதா மெட்ரோ? அப்போது வாட்டர் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆகுதா? ஸோ எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் மெட்ரோ கட்டுறீங்களோ அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறது வந்து தடுக்கப்படுதா? தடுப்பணை மாதிரி அது ஒரு பேரிகேடு மாதிரி ஆகிடுதா? தடுப்பு மாதிரி மாறிடுதா? தடுப்பு செவர் மாதிரி. ஸோ நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அஃபெக்ட் ஆகுது. ஒரு காலத்தில் தண்ணி மேலே கிடச்சிட்டு இருந்த சென்னை நகர் இந்த மாதிரி பகுதிகளெலாம் தண்ணி இப்போ ரொம்ப கீழே போயிருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் அட் வாட் காஸ்ட்ன்றது முக்கியம். இப்போ பாகிஸ்தான் மாதிரி நாடுக்கு வந்து தண்ணி என்பதே ஒரு பற்றாக்குறை இருக்கக்கூடிய நாடு பூகோள ரீதியில். அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியாவுக்கு வந்து நாங்கள் ரத்தத்தை கசி விடுவோம்னு சொன்னால் சரி நாங்கள் தண்ணியை நிறுத்திடுவோம்னு சொன்னோம். பிளட் அண்ட் வாட்டர் cannot go together. அதோட ஒரு அடையாளமாக தான் இந்தியா வந்து நம்ம ஒன்றும் பண்ணல, அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை அப்ரகேட் பண்ணோம், நிறுத்தி வச்சோம், ரத்து பண்ணல, நிறுத்தி வச்சோம். ஏன்னா அந்த 60 வருஷத்துக்கு தான் அந்த ட்ரீட்டியோட காலம் முடிஞ்சு போயிடுச்சு, காலாவதி ஆயிடுச்சு. ஸோ அதை ரீநெகோஷியேட் பண்ணணும். ரெண்டாவது, நாம் வந்து பல்வேறு ப்ராஜெக்ட், அவங்க பலிகார் ப்ராஜெக்ட் மேலே இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கெல்லாம் போய் தோத்தாங்க. கிஷன்கங்கா, பலிகார், இது மாதிரி பல்வேறு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பாதி நிலுவையில் இருந்தது இந்த டிஸ்பியூட்டில். ஆனால் இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கமென்ஸ் ஆகிட்டு இருக்கு. கிளை நதிகளில் கட்டக்கூடிய ப்ராஜெக்ட் சின்னாப்போ வந்து டனல்ஸ் இரிகேஷன் சிஸ்டம் மூலமாக அதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட கிளை ஆறுகளோட. பாகிஸ்தானுக்கு போகிறது 3 ஆறுனா இந்தியாவுக்கு வர்றது 2 ஆறு, 5 நதிகளில். ஸோ இந்த ஆறுகளோட கனெக்ட் பண்ணி அந்த தண்ணியை நம்மளுக்கு திசை திருப்பிட்டு இருக்கோம். அது தப்பில்லை. நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் வாட்டரை நம்ம நிறுத்தலை, அவங்களுக்கு போகிற தண்ணியை நிறுத்தலை, ஆனால் வர தண்ணியை வந்து நம்ம பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அதனால் அவங்களுக்கு தண்ணி போகிறது கம்மியாயிடுச்சுன்னா அது நம்ம பொறுப்பு இல்லையே, சட்டப்படி அது ஒன்றும் தவறு இல்லையே. அன்னைக்கு தொழில்நுட்பம் இல்லை, நம்ம பண்ணல, இன்னைக்கு தொழில்நுட்பம் இருக்குது, நம்ம பண்ணுறோம். முடிஞ்சால் நீ வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து டெக்னிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணு, உன் புதுசாக டேம் கட்டு,
உன் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு 25% சம்பள உயர்வு கொடுத்துருக்கல எல்லா அதிகாரிகளுக்கும், அதை நிறுத்திட்டு டேம் கட்டப்பாரு, உன் மக்களுக்கு தண்ணி கொடுக்கப்பாரு. பலூச்சிஸ்தானை சுதந்திர நாடாக கொடுத்துரு, அவங்களுக்கு தனியாக நாடு கொடுத்துரு. ஆப்கானிஸ்தானுக்கு கைபர் பக்துன்வாவை கொடுத்துரு. சிந்தும் வெஸ்ட் பஞ்சாப் மாத்திரம் தனி நாடாக இருந்துட்டு போங்க. பிஓகே தனி நாடாக டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க இந்தியா கூட சேரணுமா சேர வேணாமா நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நீ கிளம்புறாஜா, காத்து வரட்டும். நீ இருக்கிறதே வேஸ்ட்டுன்ற. நான் மக்களுக்கு சோறும் கொடுக்க முடியல, தண்ணியும் கொடுக்க முடியல, அதுக்கப்புறம் எதுக்கு அரசாங்கம்? இருக்கிறதே வேஸ்ட்டு தானே, தண்டகர்மம் தானே அது. இருந்த என்ன பிரயோஜனம்? போ. அதெல்லாம் எப்பயுமே நான் சொல்றது, பாகிஸ்தானை விட்டு வைக்கிறது தப்பு, வெட்டி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு. இதுதான் இது கரெக்டு தான் சார். பட் இருந்தாலுமே வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கிங்க அப்படின்ட்டு எமினன்ட் பர்சன்ஸ்லாம் வந்து. யார் எமினன்ட்டு? இந்தியா எமினன்ட்னா பெரிய தலைகள். இது வந்து கார்கில்ல போய் சண்டை போட்டதா, இல்லை இதெல்லாம் வந்து நாட்டுக்காக என்ன பெரிய உயிர் தியாகம் அவங்க குடும்பத்துலேருந்து பண்ணியிருக்காங்க. வைனை சிப் பண்ணுறதுக்கும் நானும் இது மாதிரி பல சர்க்கியூட்டை நானும் பார்த்துருக்கேன். 2005 காலத்தில் டெல்லியில் கான்ஸ்டியூஷன் கிளப்லேயே இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து காமன் கரன்சி எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் மீட்டிங் போட்டாங்க. நார்த் ஈஸ்ட் பிரிவினைவாத கும்பலெல்லாம் அந்த மீட்டிங்கில் பங்கேற்றாங்க. சரிங்களா? அதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதையும் பற்றியும் தெரியும் ஓரளவுக்கு. ஸோ இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த ஜங்கட் சர்க்கியூட், அது இட்ஸ் நாட் அ ட்ராக் டு டிப்ளமேட்டிக் சர்க்கியூட், ஜங்கட் சர்க்கியூட். கசல் பாடுறதுக்கும் அப்படின்னு சொல்லி கசல் பாடுறதுக்கும், இல்லை காஸ்ட்லி வைன் குடிக்கிறதுக்கும், பாகிஸ்தானுக்கு அவன் வந்து போகிறதுக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தான்காரன் இந்தியாவுக்கு வந்து போகிறதுக்கும், இந்தியாக்காரன் பாகிஸ்தானில் போய் தங்கறதுக்கும், அங்கே தங்கி பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. கரெக்டு தான் சார். ஏன்னா பாகிஸ்தான் தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து நிறைய லெட்டர்ஸ் வந்து மோடிக்கும் ஷெரீஃபுக்கும் போட்டால் ஓகே. இந்தியாவிலேருந்து 60க்கும் மேற்பட்டவங்க வந்து பாகிஸ்தான் ஷெரீஃபுக்கும் மோடிக்கும் லெட்டர் போடுறாங்கன்னா எதுக்காக சரி? பாகிஸ்தானோட நல்லூர் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி சிந்தனை கொண்ட நபர்கள் தயவுசெய்து ஒன் வே டிக்கெட்டில் பாகிஸ்தானுக்கு போயிடுங்க. முக்கியமாக காங்கிரஸ்காரங்க தான் போகணும் போல. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அது பாஜகவில் இருந்தால் கூட சரி, தயவுசெய்து போயிடும். இங்கே இருந்து நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. என் நாட்டோட மக்களோட உயிரோட மிஞ்சினது எந்த கட்சியும் இல்லை, எந்த தலைவனும் இல்லை. என் ஃபஸ்ட்டு கம்ஸ் மை த லைஃப் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் மை ஓன் பீப்புள். என் நாட்டோட மக்கள், அவர்களோட நிம்மதியும் அவங்களோட வாழ்வும், அதுதான் எனக்கு முக்கியம். அடுத்து என்னோட இராணுவ வீரர்களோட உயிர், அவங்களோட தியாகம், அதை நான் மறந்துடக்கூடாது. இது ரெண்டுத்தை நான் வந்து தள்ளி வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் கூட உறவுன்னு சொன்னேன்னா சோத்துக்கு உப்பு எடுத்தீங்களேன்னு அர்த்தம். நான் வேற ஏதோ திங்கிற டைப்புன்னு அர்த்தம். அதுக்கு ஸ்ரீலங்காவில் போய் மீட்டிங் போட்டோம், இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு அவன் போய் பேசட்டும், அது எந்த தலைவனாவது இருக்கட்டும், அது ஆர்எஸ்எஸ்ல பேக்ரவுண்ட் இருக்குன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து காஷ்மீர்ல இருந்து லபோதிபோன்னு கூவுவாங்க. அவங்களும் போட்டிருக்காங்க, கூவட்டும், எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலையே இல்லை. உதாரணத்துக்கு காஷ்மீருக்கு, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு முதல்வராக இருந்த திரு மெஹபூபா முஃப்தியும் பேசியிருக்காங்க. ஷேக் அப்துல், போ சாமி நீ போ பாகிஸ்தானில் போயிட்டு ஒரு நாள் தண்ணி இல்லாமல் தங்கிட்டு ஒரு மாதம் இருந்துட்டு வா, அப்போ தெரிய வரும் உனக்கு இந்தியா முக்கியமா பாகிஸ்தான் முக்கியமான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நாடு முக்கியமா இல்லை உங்களோட ஷோ கால்டு நீங்கள் எதை பின்பற்றுறீங்களோ அது முக்கியமா டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் என்னோட ஒரே பதில், இது மாதிரி ட்ராக் 1.5 ட்ராக் 1.5 ட்ராக் 2 இதெல்லாம் ஃபார்முலா 1 கார் ரேஸ் ஆகுது, F2 F3 F1 இப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அஃபிஷியலாக இந்திய அரசு பேசாத வரை, இந்திய அரசு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருக்காரு, இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி, வெளியுறவுத்துறை செயலாளர். அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கூட கொடுத்துருக்காங்க 1 வருஷம் எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா அவர் எதுவாக இருந்தாலும் டமால் டிமில் பேசுகிற டைப் அவர் சொல்லியிருக்காரு, இந்த 1.5 2க்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து அபத்தம். இதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கிறது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம், மை டைம் அண்ட் கவர்மெண்ட்ஸ் டைம். சார் அற்புதமான விளக்கங்களை இதய பதம் பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, ஜெய்ஹிந்த்.